ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் என்பது அப்பகுதியில் செய்யப்பட்டு வருகின்றது. அடுத்தபடியாக மாநாட்டின் நுழைவு வாயிலிருந்து எமது செய்தியாளர் ஜெகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெகன், தற்போது மாநாட்டின் நுழைவு வாயிலில் என்ன மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஜெகன். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை நோக்கி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த 2வது மாநில மாநாட்டினை மதுரையில் அவர் நடத்துகிறார். குறிப்பாக அவர் எந்த பாதையில் எடுத்து வைக்கிறாரோ அதே பாதையில் பார்த்தீங்கன்னா அவர் தொண்டர்கள் நுழைவாயிலில் உள்ளே நுழையும் போது அவர் எதை நோக்கி அவர் இந்த மாநாட்டை குறிவைக்கிறாரோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டின் முகப்பு பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இவர்கள் இருவருக்கும் நடுவில் விஜய் அவர்கள் இருப்பது போன்ற புகைப்படம் இங்கு அமைந்திருக்கிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகத்துடன் உங்கள் விஜய் நான் வாரேன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று அவர் தொண்டர்களுக்கு அவர் அழைப்புதல் கொடுத்து இந்த மாநாட்டிற்குள்ளே அவர் அழைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டினுடைய முகப்பு பகுதியானது அமைந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் பார்த்தீர்களானால் மொத்தம் 7 பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தொண்டர்கள் அனைவரும் இந்த 7 பாதைகள் வழியாகத்தான் அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை விக்கிரவாண்டியில் மாநாட்டில் அவர்கள் அனுமதிக்கிறதுக்கு முன்பு பார்த்தீர்களானால் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் அதிகாலையிலே கூடியதால் காலை 6 மணி முதலே பார்த்தீர்களானால் அந்த பகுதி முழுவதும் தொண்டர்கள் அதிக அளவில் சூழத் தொடங்கினார்கள். அதனால் உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு பாதை எதுவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அருகே இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய பாதைகள் வழியாக உள்ளே போக வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முறை பார்த்தீர்களானால் மாநாட்டு திடலை சுற்றி அவர்கள் தடுப்பு வேலிகள் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12 அடி உயரத்திற்கு ஒரு தகர கொட்டாய்கள் அமைக்கப்பட்டு அதனை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு அவர்கள் இங்கு தடுப்பு வேலிகள் அமைத்திருக்கிறார்கள். அதனால் மாநாட்டு திடலிற்கு நாளை மதியம் 12 மணிக்கு மேல்தான் தொண்டர்களை உள்ளே அனுமதிப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாளை காலை கூட்டம் எவ்வளவு வருகிறதோ அதன் ஏற்பாடு அவர்கள் உள்ளே அனுமதிப்பார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மாநாட்டில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் உள்ளே 3 லட்சம் பேர் மட்டுமே உள்ளே அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் மீறி வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் வெளியே நின்று பார்ப்பதற்காக இங்கு திடலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் இங்கு இடமானது இருக்கிறது. இந்த இடத்தில் தான் அவர்கள் மேற்கொண்டு அதிகமாக வரக்கூடிய தொண்டர்கள் வெளியே நின்று பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு அதிகமான கடைகளும் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை விக்கிரவாண்டியில் தொண்டர்களுக்கு உணவுகள், தண்ணீர், அந்த ஜூஸ் எதுவுமே கிடைக்காத அளவிற்கு காணப்பட்ட நிலையில இந்த இடத்துல அதிக அளவு இடம் இருப்பதால் அவர்களுக்கு ஏதுவாக இங்கு கடைகளும் போடப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீர்களானால் மாநாட்டு திடலில் சுற்றி உள்ளே வெளியே என்று பார்க்கும்போது மொத்தம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த ஒளி விளக்குகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலில் பார்த்தீர்களானால் அதை மட்டும் இல்லாமல் எல்இடிகள் என்று பார்க்கும்போது உள்ளே மட்டும் இல்லை, ஏன்னா மேடையில் விஜய் அவர்கள் பேசும்போது அனைவருக்கும் அவர் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் மாநாட்டு திடல் மட்டும் இல்லை, சாலைகள் மாநாட்டு திடலை சுற்றி பார்த்தீர்களானால் 250க்கும் மேற்பட்ட எல்இடிகள் போடப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக அவர்கள் விஜய் அவர்களை திரையில் காண்பதற்கான தோதுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய குறிப்பாக வாகனங்களை நிறுத்துவதற்காக இந்த மாநாட்டிற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த மாநாட்டு திடலில் பேருந்துகள், வாகனங்கள், வேன்கள், காரில் என அனைத்தும் நிறுத்தி வைப்பதற்காக 700 ஏக்கருக்கு பார்க்கிங் மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் குறிப்பாக இந்த மாநாட்டில் மொத்த பரப்பளவு என்று பார்க்கும்போது 1000 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு திடலாம் நடக்கிறது. 400 டாய்லெட்டுகள் பெண்கள், ஆண்களுக்கு என இருவருக்கும் 400 டாய்லெட்டுகள் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா 100 மருத்துவர்கள் கொண்ட 1000 பேர் கொண்ட குழு, மருத்துவ குழுவினை அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் 60 ஆம்புலன்ஸ்கள் தனியார் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டு இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முதலுதவி இங்கே வைத்து பார்க்கும்போது ஆக்சிஜன் வசதிகள் அனைத்தும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு மாநாட்டிற்கு
10 லட்சம் முதல் 17 லட்சம் நபர்கள் வரை வருவார்கள். அதற்கு ஏற்பது போல் எல்லாம் தகுந்த வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தொடங்கியிருக்கிறது. தற்போது இந்த முனப்பு பகுதி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய மாநாட்டின் நுழைவாயில் இதுதான். இந்த நுழைவாயில் வழியாகத்தான் நாளை தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப் போகிறார்கள். 12 மணிக்கு மேல் தான் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்று கூறியிருக்கிறார்கள். நாளை இங்கு கூடக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து அதனை முடிவு செய்வார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி ஜெகன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.